ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, எவ்வளவு வேகன்சி இருக்குது, இதை பற்றி ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், புதுசாக படிக்க வரவங்க, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க டெய்லியுமே நம்ம அகாடமியை என்கொயரி பண்ணுறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், காலி இடங்களை பொறுத்த மட்டும் 2800க்கும் மேற்பட்ட இடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2800 மட்டும்தான் இருக்கா, இது கம்மியான வேகன்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் ஃபீல் பண்ண எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா 2800ல் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். அப்போது அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போட்டு இப்போ இருந்தே படிக்கீங்களோ, நீங்கள் படித்ததை மாதிரி தேர்வு பயிற்சி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ஒரு இடம் உங்களுக்கு தக்க வைக்கப்படும். அதே மாதிரி இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த மட்டும், பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்க, நியூ சிலபஸ் கொண்டு வந்தாங்க. எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்திருந்தது. ஆனால் அட்வான்ஸாக ப்ரிப்ரேஷன் பண்ணவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் எக்ஸாம் எப்போ வரும், நடத்துவாங்களா மாட்டாங்களா, ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆகுமா ஆகாதா, அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் எப்பண்டா தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடு இருந்தவங்க, படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணவங்க அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸாம் எப்போ வந்தாலுமே அந்த எக்ஸாமை நான் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கேன் அப்படின்னு படித்தவங்க, ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ ஒரு அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியராக பணியில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதி எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட், எம்காம் பிஎட், எம்சிஏ பிஎட் படித்து முடிச்சிருக்கீங்க, உங்ககிட்ட இந்த கல்வி தகுதி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி நிறையா பெண் ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணாமல் முயற்சி பண்ணாமல் இருந்துட்டு இருக்கீங்க. வரக்கூடிய தேர்வில் அஸ் ஏ உமனா நீங்கள் உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்குது, நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஏன்னா 2025ஆம் வருடம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. ஆனால் பெண்கள் கம்மியாக தான் அப்ளை பண்ணாங்க, எக்ஸாமுமே எழுதுனாங்க. ஆனால் பிஎட் காலேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் சதவீதம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலேஜில் 100 சீட் இருக்கு அப்படின்னா அதில் 90 பெண்கள் இருப்பாங்க, 10 பேர் தான் பசங்க இருப்பாங்க, இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட தான் நீங்கள் ஏதாவது ஒரு இளங்கலை முதுகலை படிச்சுட்டு பிஎட் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் படித்த யூஜி பிஜி பிஎடை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ 14 பாடம் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1. ஸோ இந்த மாதிரி 14 பாடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை காண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் உங்களுடைய பாடம் என்னவோ அந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனி சிலபஸ் இருக்குது. மேஜர் 110 வினாக்களுக்கான தனி பாடத்திட்டம் இருக்குது. அதை நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். 30 வினாக்கள் கல்வி உளவியல் இருக்குது, இதுக்குன்னு சொல்லி தனி சிலபஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 வினாக்கள் நடப்பு நிகழ்வு பொது அறிவு தனி சிலபஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 130 வினாக்கள் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள், அதுக்குன்னு சொல்லி தனி சிலபஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 வினாக்கள் சைக்காலஜி, 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளர். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். 2025ல் நிறைய பேர் தகுதி தேர்வு எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம் அப்படின்னு அசால்ட்டாக யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்களோ 80,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறலை. இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில டீச்சர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு ஒரு ஹெட் வெயிட் இருக்குது. ஆனால் அந்த ஹெட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு தோல்வியை மட்டும்தான் கொடுக்கு. ஸோ நீங்கள் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய மேஜர்.
ரெண்டாவது சைக்காலஜி, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே, நாலாவது வந்து தமிழ் தகுதி தேர்வு. ஆனால் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். நான் குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன், குரூப் 1 படித்தேன், டெட் எக்ஸாமுக்கு படித்தேன், லாஸ்ட் இயர் பிஜி டெரிவ் எக்ஸாமுக்கு படித்தேன், இந்த மாதிரி வந்து மைண்ட் செட் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெற்றி வந்து நிலைநாட்டப்படும். ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நம்ம ஹெட் வெயிட்டாக அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா கதைக்காகாது. போர்க்காலம் மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கவனமாக இருக்கும்போது மட்டும்தான் வெற்றி நிலைக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும். அஸ் ஏ டீச்சராக ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பயிற்சியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சராக வந்து 40 பேர் 30 பேர் இருக்காங்க, மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக பார்ப்போம். எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து லெசன் வந்து டீச் பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். மேபி நீங்கள் நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடத்துக்குன்னு சொல்லி தனித்தனி பயிற்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 14 பாடத்துக்குமே நான் வந்து சொல்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன பயிற்சி வேணுமோ அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செந்தமிழ் பயிற்சி இருக்குது. இந்த செந்தமிழ் பயிற்சியை பொறுத்த மட்டும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே இப்போ வரைக்கும் என்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கே நாராயணன் பயிற்சி வந்துருக்கு. இந்த ஆர்கே நாராயணன் பயிற்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் கொடுப்போம். இல்லைனா டெஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சொல்லக்கூடிய ஒரு 10 பாடம் இருக்குது, ப்ளஸ்ஸு ஒரு 2 பாடம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸ் பாடம் கணிதவியல் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மகுப்தா பயிற்சி இருக்குது. இந்த பிரம்மகுப்தா பயிற்சியை பொறுத்த மட்டும் கணிதவியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட தகவல், சம்மு, ஈக்குவேஷன் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் எக்ஸாமில் 3 ஹவர்ஸில் ஒவ்வொரு கணக்கையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் பிசிக்ஸ் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ஜிவி ராமன் பயிற்சி வந்திருக்கு. இந்த சர்ஜிவி ராமன் பயிற்சியை பொறுத்த மட்டும் இயற்பியல் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வரலாறு பாடத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அசீமா சட்டர்ஜி பயிற்சி வந்திருக்கு. இந்த அசீமா சட்டர்ஜி பயிற்சியை பொறுத்த மட்டும் வேதியியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3மே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் யார் டெய்லியுமே வந்து செம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாமில் 3 ஹவர்ஸில் 110 வினாக்கள் செம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். பிசிக்ஸை பொறுத்த மட்டும் மெக்கானிசம், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எக்ஸட்ரா, சம், ஈக்குவேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே பயிற்சி எடுக்கும்போது மட்டும்தான் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரக்சர், ஈக்குவேஷன், கால்குலேஷன், மெக்கானிசம் இது எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் கெமிஸ்ட்ரியில் நல்லா மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்துருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய பாடம் தாவரவியல் பாடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிம்ஸ் பயிற்சி வந்திருக்கு, சிம்ஸ் பூங்கா பயிற்சி இருக்குது. இந்த சிம்ஸ் பூங்கா பயிற்சியை பொறுத்த மட்டும் தாவரவியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே கொடுப்போம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தாவரவியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து இருக்குது. அடுத்து உங்களுடைய பாடம் சுவாலஜி விலங்கியல் பாடமாக இருக்குன்னா உங்களுக்கு சலீம் அலி பயிற்சி வந்திருக்கு. இந்த சலீம் அலி பயிற்சியை பொறுத்த மட்டும் விலங்கியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட அலகுகள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வரலாறு ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த மட்டும் கீழடி பயிற்சி இருக்கு. இந்த கீழடி பயிற்சியை பொறுத்த மட்டும் முழுக்க வரலாறு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாடம் புவியியல் பாடம் ஜியாகிரபியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேனருவி பயிற்சி இருக்கு. இந்த தேனருவி பயிற்சியை பொறுத்த மட்டும்
புவியியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட அலகுகள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய பாடம் வணிகவியல் கணக்கியல் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொற்கை பயிற்சி வந்து இருக்கு. இந்த கொற்கை பயிற்சியை பொறுத்த மட்டும் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி வணிகவியல் கணக்கியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய பாடம் வந்து பொருளாதார பாடமாக இருக்குது, பொருளாதாரம் எக்கனாமிக்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேளாண்மை பயிற்சி இருக்குது. இந்த வேளாண்மை பயிற்சியை பொறுத்த மட்டும் எக்கனாமிக் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்து அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுடைய பாடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீதி பயிற்சி இருக்குது. இந்த நீதியை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் அரசியல் அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய பாதுகாப்பு உரிமை எல்லாத்தையுமே வந்து சொல்லுது. அப்போது அரசியல் அறிவியலுக்கு வந்து நீதி பயிற்சி இருக்குது. இந்த நீதி பயிற்சியில் பொலிட்டிக்கல் சயின்ஸு சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 10 பாடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் பேஜ்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பாடத்துக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஸ்டீவ் ஜாப் பயிற்சி வந்திருக்கு. இந்த ஸ்டீவ் ஜாப் பயிற்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய பாடம் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கு வந்து நீங்கள் போட்டி போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டு பேஜ் வந்து இருக்குது. இந்த கிரவுண்டு பேஜை பொறுத்த மட்டும் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அந்த சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் பாடம் ஆங்கில பாடம் இந்த ரெண்டுக்குமே வந்து அந்தந்த லாங்குவேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த 2 பாடத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக வந்து ஆங்கில வழியில் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிக முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அதிகமான காலிடங்கள் வந்து இருக்க போது நீங்கள் போட்டி போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 பொறுத்த மட்டும் அதிகமான வேக்கன்சி இருக்க போது நீங்களுமே போட்டி போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ 14 பாடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த ஒரு காலிடம் வந்து இருக்க போது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு இப்போ இருந்தே நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ 110 வினாக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு, 130 வினாக்கள் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி மேஜருக்கு வந்து நாங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 30 வினாக்கள் வந்து சைக்காலஜி இருக்குது. சைக்காலஜியை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி மிக முக்கியமான கல்வியல் அறிஞர்கள், அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எக்ஸெட்ரா இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அஸ் யூஸ்வல் கரண்ட் அஃபேர் ஜிகே டெய்லியுமே வந்து என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது மேஜரை பொறுத்த மட்டும் 150க்கு தேவையான எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் எல்லாருக்குமே வந்து பொதுவாக கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜரில் மட்டும்தான் நீங்கள் தனித்தனியாக இருப்பீங்க. ஆனால் காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தகுதி தேர்வு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த 3லையுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பொதுவாக இருப்பீங்க. மேஜரில் மட்டும் தனித்தனியாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்சிஏ பிஎடு படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறணும். நீங்கள் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் படிக்கலாம், ஆனால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 60 நாள் 90 நாள் தான் இருக்கும். அந்த 60 நாள் 90 நாளில் நம்ம படிக்க புக்கு தூக்கலாம், ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதை மனசில் வச்சு
நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்மக்கிட்ட படித்த நிறைய பேர் 2025ல் பாஸ் பண்ணி இப்போ ஜாப்ல இருக்காங்க. நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே வந்து முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க. ஈஸியாக வந்து பணியில் அமர முடியும். அட்மிஷன் போயிட்டு இருக்கு, நீங்கள் விரைவாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.